திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, இந்த நில உலகத்திலே உள்ள உயிர்கள் அனைத்தும் நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வமும் தந்து சீரோடும் சிறப்போடும் வளமாகவும் நலமாகவும் வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும், வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். அடியேன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திரச் சுடர் நன்னிலம் ராமசாமி. திருச்சிற்றம்பலம். அடியார் பெருமக்களே, நீங்கள் நாள்தோறும் துயில் உணருங்கள். நல்ல சிந்தனையோடு துயில் உணருங்கள். நல்ல சிந்தனை, அறச்சிந்தனை, ஐந்தெழுத்து மந்திரம், ஐந்தெழுத்து பொக்கிஷம். அதை முதல் நாள் நீங்கள் உறங்குகின்ற பொழுதே நமச்சிவாய 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 என்ற ஐந்தெழுத்து மந்திரத்தை கூறிக்கொண்டே உறங்குவீர்களேயானால் அது விடியற்காலையிலே அதே நமச்சிவாய என்ற ஒலியானது உங்கள் வாய் ஒலிக்கும், செவி கேட்கும். திருச்சிற்றம்பலம். எனவே நல்லதையே நினைக்க, நல்லதையே கூறி, நல்லதையே பேசி நலமாக வளமாக வாழ வேண்டுமே ஆனால் நீங்கள் நமச்சிவாய சொல்லுங்கள். நமச்சிவாய 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 சொல்லி நலமாக வளமாக வாழ வேண்டும் என்று வாழ்த்தி மகிழ்கிறேன். திருச்சிற்றம்பலம். அன்னம்பாலிக்கும் தில்லை சிற்றம்பலத்திலே அருள் நடனம் ஆடிக்கொண்டிருக்கிற நம்பெருமேன் சிவபெருமேன் குத்தப் பெருமன் அருள்மிகு சிவகாம சுந்தரி உடனமர் நடராஜ பெருமானுடைய பேரருளையும், மாப்பிள்ளை குப்பம் அருள்மிகு காமாட்சி உடனமர் கைலாசநாதருடைய பேரருளையும், அருட்குருமார்களுடைய குருவருளையும், அடியார் பெருமக்களாகிய உங்களுடைய அன்புரைகளையும் வாழ்த்துரைகளையும் துணையாக கொண்டு அடியேன் மனம் மொழி மெய்களாலே வணங்கி இன்று ஏழாம் திருமுறையிலிருந்து திருக்கலையநல்லூர் என்னும் திருத்தலத்தினை நாம் சிந்திக்க இருக்கிறோம். அடியார் பெருமக்களே, இது என்ன திருக்கலையநல்லூர் புரியலேன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் சாக்கோட்டை என்ற ஊர் இருக்கிறது அல்லவா, கும்பகோணத்திலிருந்து அப்படியே நீடாங்கமங்கலம் போகிற வழியில் அப்படியே சுமார் 3 கிலோமீட்டர் தூரத்தில் அரசலாற்றிலே தென்கரையிலே அமைந்திருக்கிறது திருச்சிற்றம்பலம். அதாவது உயிர்களை அடைத்த கும்பத்தினுடைய கலையம் பிரளய வெள்ளத்திலே தங்கிய இடம் இது. அதனால தான் கலையநல்லூர் என்று பெயர் பெற்றது. இங்குள்ள கோயில்கள் 4 பக்கங்களிலும் தாமரை பொய்கைகளாலே சூழப்பட்டுள்ளது. 4 பக்கம் தன்கமல பொய்கை புடை சூழ்ந்து அழகார் தலத்தில்னு சொல்கிறார். இந்த தலத்தில் தேவாராடியினாலே விளங்குகிறது. இக்காலம் கிழக்கு பக்கத்து பொய்கை மக்களாலே தூர்க்கப்பட்டது. 4 பக்கம் இருந்தது. அதில் கிழக்கு பக்கத்தில் மட்டும் போகிறதுக்கு மக்கள் தூர்த்திருக்கிறார்கள். சுந்தரமூர்த்தி நாயனார் காலத்தில், அதாவது கிபி 9ஆவது நூற்றாண்டிலே இந்த செய்தி தடங்கொள் பெருங்கோயில் தனில் என்று அவர் வாக்கால் புலனாகிறது. இந்த கோயிலில் எழுந்தருளிக்கு இறைவரை பிரம்மதேவர் வழிபட்டு பேறு பெற்றவர். இந்த செய்தி வன்கமலத்து அயன் முன்னாள் வழிபாடு செய்ய மகிழ்ந்து அருளி இருந்த பிரான் என்று இத்தலத்து தேவார பாடலிலே தெரிகிறது. இறைவன் அமிர்த கலராளர், இறைவி அமிர்தவல்லி. திருச்சிற்றம்பலம். இதில் மெய்மை புராணம் பலமிகவும் சிறப்பித்து செய்மை விளங்கிறார். இந்த பதிகத்திலே இயற்கை வனப்புகள் எழில்வெற எடுத்து ஆளப்பட்டுள்ளன. இந்த இயற்கை வனப்புகளை மிக அருமையாக நாமும் வெங்கடசாமி நாட்டார் அவர்கள் அடிக்கடி எடுத்து பாராட்டு பேசுவார்கள். அப்படிப்பட்ட அருமையான ஒரு இந்த திருத்தலம் திருக்கலையநல்லூர் என்பது. 7ஆம் திருமுறை 16வது பதிகம் 4வது பாடல் பார்க்கணும். திருச்சிற்றம்பலம். பெருமானிடத்திலே விண்ணப்பிக்க வேண்டும். மலை மடந்தை விளையாடி வளையாடு கரத்தான் மகிழ்ந்தவள்கண் புதைத்தலுமே வல்லிருளாய் எல்லா உலகும் உடந்தான் மூட இருள் ஓடும் வகை நெற்றி ஒற்றை கண் படைத்து வந்த உத்தமன் ஊர் வினவில் அலையடைந்த புனல் பெருகி ஆனை மறுப்பு இடறி அகிலொடு சந்து முந்தி வரும் அரிசிலின் தென்கரை மேல்
கலையடைந்து கலிகடி அந்தனர் ஓமப்புகையால் கணமுகில் போன்று அணி கிளரும் கலையநல்லூர் தானே. மலைமகள் விளையாட்டை மேற்கொண்டு இந்த மகிழ்ச்சி மேலிட்டதினாலே அவளது வளைபொருந்திய கைகளாலே தனது கண்களை மூடினார். அப்படி மூடினமையினாலே எல்லா உலகங்களும் ஒருங்கே வலி இருள் வறந்து மூடிக்கொண்டது. இருள் நீங்கும்படி நெற்றியினிடத்திலே ஒரு கண்ணை தோற்றுவித்து அல்புரிந்த மேலானவனுடைய ஊர் எது என்று கேட்டால், அலை பொருந்திய நீர்பெருக்கெடுத்து யானை தந்தத்தை புரட்டி அகில் மரத்தையும் சந்தன மரத்தையும் தள்ளி கொண்டு வருகிற இந்த அரிசில் ஆற்றினுடைய தென்கரை மேல் உள்ள நூல்களை உணர்ந்து அறநெறியானே வறுமையை ஓட்டுகின்ற அந்தணர்களுடைய வேள்வி புகையினாலே கூட்டமாகிய மேகத்தின் தோற்றம் போன்ற அழகு மிகுகின்ற திருக்கலையநல்லூர் என்ற அம்மை திருக்கண் உரைத்த வரலாறு பெரிய புராணத்தில் சொல்கிறார். ரொம்ப அருமையாக சொல்கிறாங்க. கற்றாங்கு எரியோம்பி கலிகை வாராமல் செற்றார் வாழ்த்தில்லை. ஞானசம்பந்த பெருமானுடைய திருமொழியோடு இது ஒருங்கு வைத்தனர் போன்றது. திருச்சிற்றம்பலம். எனவே அடியார் பெருமக்களாகிய நாம் அனைவரும் திருக்கலையநல்லூர் சென்று அங்குள்ள பெருமானையும் பெருமாட்டியையும் வணங்கி பேரருள் பெற்று பெருவாழ்வு வாழ்வோம், அனைவரையும் வாழ்விப்போம் என்று கூறி அடியார் பெருமக்களந்து விடைபெறுபவன் திருச்செங்கோடு சன்மார்க்க சங்க புலவர் திருமந்திர சுடர் நன்னிலம் ராமசாமி. ஆரூரமண்ட ரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி போற்றி. மீண்டும் நாளை சந்திப்போம் அடியார் பெருமக்களே. திருச்சிற்றம்பலம். ஓம் நமச்சிவாய.